அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆரோக்கியம் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனல் முழுக்க முழுக்க நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, நம்மளுடைய வேலை பளுவுக்கு மத்தியிலும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன விஷயம். ஸோ நம்மளுடைய சகோதரர்கள் சர்க்கரை நோயால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டா கொஞ்சம் என்ன செய்யும்னா குறையும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சில கருப்பு கவுனி அரிசி சம்மந்தமான சில ஐட்டங்களை நம்மளோட விற்பனையில் வச்சுருக்கிறோம். கருப்பு கவுனி ரைஸு, பச்சரிசி, புழுங்கரிசி, இடியாப்ப மாவு, இட்லி மாவு, பொட்டு மாவு, அவல், ஸோ இந்த சத்து மாவு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து சேல்ஸில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற செய்திகளை சொல்கிறோம். ஸோ தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் 97278053 பெற்று ஃபோன் அடித்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உணவுகள் நம்மளுடைய முன்னோர்கள் தின்று வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு அப்படிங்கிறத மறந்துடாமல் இன்ஷா அல்லாஹ் வாங்கி பயன்பெறுமாறு அவனோடு அனைத்து சகோதரர்களையும் கேட்டுக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். இந்த மன உளைச்சல் இன்றைக்கி வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி வெளிநாட்டில் இன்றைக்கி வந்து பிழைக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். நம்மளுடைய குடும்பத்தை முன்னேற்றமான பாதையில் கொண்டு போகணும். ஏன்னா நேற்றைய பேசும்போது நம்ம அந்த மாரடைப்புக்கான முக்கியமான காரணங்கள் ஒன்றாக இந்த மன உளைச்சலை நம்ம கொண்டு வந்தோம். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, இறைவன் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு தடங்களும் நமக்கு ஒரு பாடங்களே. நமக்கு ஒவ்வொரு அதாவது நம்ம பொண்டாட்டி மூலயமாக, புள்ள மூலயமாக, அப்பா அம்மா மூலயமாக, உறவுகள் மூலயமாக, இந்த உலகத்தினுடைய சகோதரர்கள் மூலயமாக, நண்பர்கள் மூலயமாக நம்ம எந்த விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது நமக்கு தருகின்ற என்ன செய்துங்க, ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது என்பதுதான் உண்மையான விஷயம். அந்த பாடத்தை படிக்கக்கூடிய நாம் மன உளைச்சலில் ஏற்பட்டு நம்ம வந்து அதை கவலையிலேயே நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் உடம்பு நமக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றத்தை நமக்கு தெரியாது. என்ன செய்யும் அப்படின்னா, இரத்த அழுத்தத்தின் காரணமாக இந்த மன உளைச்சலும் ஒரு மாரடைப்புக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக்டருடைய ஒரு அதாவது கண்டுபிடிப்பில் வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது. எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் இந்த மன உளைச்சல் அந்த நேரத்தில் நீங்கள் கோவப்பட்டு பேசக்கூடிய அந்த பேசுதலுடைய நேரத்தில் உங்களுடைய ரத்தங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் உங்கள் உடம்புக்குள்ளே சுற்றி வருதான். அந்த ரத்தங்கள் சுற்றி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இரத்த அழுத்தங்கள் அதிகமாக இருந்தாலோ இல்லை கெட்ட கொழுப்புகளுடைய பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலோ என்ன செய்யுது அப்படின்னா, உடனடியாக இந்த மாரடைப்புன்ற ஒரு விஷயம் உங்களை வந்து தாக்குகிறது என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமையே என்ன செய்றீங்க அப்படின்னா மன உளைச்சலில் இருக்கிறீங்க. மன உளைச்சல் வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் தீரப்போகிறது இல்லைங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்த பிறகு நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் யோசிக்க. இன்றைக்கி வெளிநாட்டில் உட்காந்துருக்கோம், யாரும் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, ஒரு நல்லது கிட்ட செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு சாய் வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, எதுக்குமே கிடையாது. நமக்கு நாமளே என்ன செய்யணும்னா நம்மளுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கணும், நல்லது கிட்ட செஞ்சுக்கணும், இது இல்லாமல் வருகின்ற அனைத்து பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னா இதை மண்டையில் போட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, பேசிக்கிட்டு அதை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் டென்ஷன் ஆகும், வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் டென்ஷன் ஆகும். நிறைய மௌத்துகளுடைய பின்னணிகளை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசியிருந்தார், அவர் மனைவிட்ட பேசியிருந்தார், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார், மாரடைப்பு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சில செய்திகளை கேட்கும்போது இதற்கு பின்னணி என்ன அப்படின்னா ஒரு மன உளைச்சல், ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களை வந்து தாக்கியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மன உளைச்சல்ங்கிற விஷயத்தினால நம்ம கவலைப்படுறதுனாலையோ இல்லை மன உடைஞ்சி போய் உட்கார்றதுனாலையோ நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது நம்ம சாதிக்க போகிறோமா, அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது யோசிக்கிறது தானுங்க புத்திசாலித்தனம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குல்ல. அதனால் என்னத்தை தான் இறைவன் நமக்கு என்ன நாடி இருக்கானோ அதுதாங்க நடக்கும். அதை எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிங்க. எது நடந்தாலும் இறைவன் புறத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். இது இன்றைக்கி நமக்கு நடந்தது, சரி ஓகே, இதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தது இதை வராமல் இருக்க, தவறு நடந்தாலோ இல்லை திருத்திக்கிட்டாலோ என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மனசை போட்டு கவலையாக மன உளைச்சலாக மனம் உடைந்து என்ன செய்யக்கூட கூடிய நேரத்தில் கூட தூக்கு மாட்டி சாகக்கூடிய நிலைக்கு கூட சில மனிதர்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிறந்திருக்கிறது ஒரு அதிசயமான ஒரு பிறப்புங்க. இந்த மனித உடல் என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வரம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து
இறைவன் பக்குவமாக அழகாக வடிவமைச்சிருக்கான். ஸோ அப்படிப்பட்ட நம்ம உடம்பை இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மாரடைப்பு ஏற்பட்டு நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம செல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு இந்த விதையாக இன்றைய பொழுது ஒரு செய்தி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம மன உளைச்சல் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற அந்த வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.